Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ஞானம், அறிவு, பிறகு புத்தி, இவைகள் தேவனுடைய வசனத்திலிருந்து தான் கிளம்புகிறது. தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலிருந்து கிளம்புகிறது. ஆகையால் தான் தேவனுடைய வசனம் மிகவும் முக்கியமானதாய் இருக்கிறது. நமக்கு பரிசுத்த ஆவியானவர் மெய்ப்பர்கள் மூலமாகவும், போதகர் மூலமாகவும், தீர்க்கதரிசிகள் மூலமாகவும், அப்போஸ்தலர் மூலமாகவும், சுவிசேஷகர் மூலமாகவும் காரியங்களை, கிறிஸ்துவை குறித்த காரியங்களை ஏவி அறிவித்துக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு அறிவிக்கப்படுகிற காரியங்கள், அறிவு பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். அப்படி அறிவை அவர் கொடுக்கும் போது திடீரென்று நமக்கு புத்தியும் வருகிறது, நமக்கு வெளிப்பாடும் வருகிறது. அந்த அறிவிலிருந்து நமக்கு சில காரியங்கள் விளங்க ஆரம்பிக்கிறது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் நல்லா கவனிங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நிறைய பேர் இதை வாசித்துட்டு அதோடு நின்றுவாங்க. கண்ணும் காணல, காதும் கேட்கல, மனுஷனுடைய இருதயத்தில் அது தோன்றவும் இல்லை. அநேக கிறிஸ்தவர்கள் பாருங்க இதை தான் சொல்லுவாங்க. கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு, தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ண காரியங்களை காணும்படியாக கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இருதயத்துக்கு அது புலப்படவும் இல்லை என்று சொல்லி முடித்து விடுவார்கள். நான் சிறு வயதிலிருந்து அதை கேட்டிருக்கிறேன். நமக்கு விளங்காது, நமக்கு கண்ணு தெரியாது, நம்மளுக்கு காது கேட்காது, நமக்கு ஒன்றும் புரியாது, நம்முடைய இருதயத்துக்கு அது விளங்கவும் விளங்காது, விளங்கவும் விளங்காது, விளங்கவும் விளங்காதுன்னு சொல்லி 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 கடைசியில் என்ன நினைச்சிட்டோம்? கர்த்தருடைய காரியங்கள் நமக்கு விளங்கவே விளங்காது. இன்னொரு காரியத்தை என்ன சொல்லுவாங்க? அவருடைய வழிகள் நம்முடைய வழிகளை பார்க்கலும் மேலானது, ரொம்ப மேலானது, நமக்கு எட்டாதது. அவருடைய வழிகளை அறிந்து பார்க்க முயற்சி எடுத்தோம் என்றால் நமக்கு பைத்தியம்தான் பிடித்து விடும் என்று சொல்லி அந்த அளவுக்கு சொல்லி அவருடைய அறிவு நமக்கு எட்டாதது, அவருடைய வழிகள் நமக்கு எட்டாதது, அவருடைய ஞானம் நமக்கு கிடைக்காத ஒன்று, நமக்கு எட்டாத ஒன்று என்று சொல்லி நம்முடைய கண்கள் அதை காண முடியாது, காது அதை கேட்க முடியாது, இருதயம் அதை புரிந்து கொள்ள முடியாது என்று இப்படியாக விமர்சித்தே நாம் காலத்தை கடத்தி விட்டோம். ஆகையால் தான் சில நேரத்தில் பாருங்க, கிறிஸ்தவர்கள் அறிவில்லாதவர்களாக, ஞானம் இல்லாதவர்களாக, புத்தி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஏன்? அவர்கள் நினைக்கிறார்கள் இதெல்லாம் கிடைக்காது, நமக்கு புத்தி கிடைக்காது, அறிவு கிடைக்காது, ஞானம் கிடைக்காது, இதெல்லாம் நமக்கு எட்டாதது. நானே நினைச்சிருக்கேன். அப்படி கடவுளுடைய காரியத்தை புரிந்துக்கணுமா? அது நமக்கு எட்டாததுங்க, அது ரொம்ப உயரம், அது ரொம்ப மேலே இருக்குது. இந்த கடவுளுடைய அறிவல் ஞானத்தெல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடியுமா? அதெல்லாம் நமக்கு எட்டவே எட்டாது, நமக்கு வரவே வராது, நம்முடைய இருதயத்துக்கு அது ஒத்தே போகாது என்று நான் நினைத்த காலங்கள் உண்டு. நல்லா கவனிங்க. 9ஆம் வசனத்தோடு நின்று விடக்கூடாது. 10வது வசனத்துக்கு செல்வோம். 9ஐயும் வாசித்துட்டு 10ஆம் வசனத்துக்கு செல்வோம். அப்பதான் அதனுடைய மூடத்தனம் விளங்கும் நமக்கு, நம்ம எவ்வளவு மூடத்தனமா இருந்திருக்கிறோம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. எல்லாம் சொல்லுங்க பாப்போம். கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ, எல்லாரும் சொல்லுங்க, நமக்கோ. நல்லா கவனிச்சிங்களா? நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். கண் காணவும் இல்லை, காதும் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்றது யாரை பற்றி சொல்லி இருக்கிறது? அது ஆவியானவரை உடையவர்களா இல்லாமல், ஆவியானவர் இல்லாமல், ஆவியானவர் உள்ளே வாசம் பண்ணாமல் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களே அந்த ஜனங்களை குறித்து சொல்லி இருக்கிறது. அவங்களுக்கு கண்ணு தெரியவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தில் அவர்களுக்கு தோன்றவும் இல்லை. ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கும் போது, ஆவியானவருடைய கிரியை நாம் அனுமதிக்கும் போது, ஆவியானவர் நம்முடைய கண்களை திறக்கிறார், காதுகளை கேட்க செய்கிறார், இருதயத்திலே வெளிப்பாடை உண்டாக்குகிறார், இருதயத்திலே தோன்ற வைக்கிறார் அந்த சத்தியங்களை. நீங்கள் ஆவிக்குரிய சத்தியங்களை அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும், காண முடியும், கேட்க முடியும், இருதயத்திலே புரிந்து கொள்ள முடியும். அதை நீங்கள் நன்றாக விளங்கி அறிந்து கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அதுக்கு முதல்ல நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த போது ஒரு போதகர் சொன்னார், இதெல்லாம் இவ்வளோ விவரமாக பேசக்கூடாதுங்க, இந்த நாட்டில் அதெல்லாம் புரியாது யாருக்கும், அதெல்லாம் அதிலெல்லாம் அவங்க இன்ட்ரெஸ்ட் கிடையாது.
ரொம்ப லைட்டாக பேசிட்டு போகணும். அப்படியே மேலோட்டமாக பேசிட்டு அப்படியே விட்டுறணும். மேலோட்டமாக பேசி 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 தான் இப்படி இருக்கிறோம் நம்ம. ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? தேவனுடைய ஆழமான காரியங்களை நமக்கு விளக்கி காண்பிக்கிறார். ஆவியானவருடைய உதவினால் நம்முடைய கண்கள் பார்வை அடைகிறது, நம்முடைய காதுகள் கேட்டு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அடைகிறது, நம்முடைய இருதயங்களிலே ஆவிக்குரிய சத்தியங்கள் குறித்த வெளிப்பாடு நமக்கு கிடைக்கிறது. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும் ஆவியானவருக்கு தேவனை குறித்த சகல காரியங்களும் தெரியும் என்று? தேவனை குறித்த சகல காரியங்களும் சகல சத்தியமும் அவர் அறிந்திருக்கிறார். இயேசுவை குறித்த சகல சத்தியங்களையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அதை இயற்கையான பார்வையினாலே, இயற்கையான காதுகளினாலே, இயற்கையான தன்மையினாலே நாம் புரிந்து கொள்ள முடியாது. அதைத்தான் சொல்லி இருக்கிறது. கண் காணவும் மாட்டாது, காது கேட்காது, இருதயம் புரிந்து கொள்ளாது என்று சொல்லும்போது, இயற்கையான ஆற்றலின் மூலமாக ஏதோ ஒரு யூனிவர்சிட்டிக்கு போனோம், செமினரிக்கு போனோம்னு சொல்றதுனால அதை புரிந்து கொள்ள முடியாது. அது முடியாத காரியம். செமினரியில் படிக்கலாம், யூனிவர்சிட்டியில் படிக்கலாம். ஆனால் தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்வதற்கு இயற்கையான கண்களும் காதுகளும் இருதயங்களும் போதாது. தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்வதற்கு ஆவியானவருடைய உதவி நமக்கு தேவை. அதுதாங்க. இயற்கையான கண்கள் காதுகளினால, இருதயத்தினால, மூளை அறிவினால் அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், இன்றைக்கு செமினரியில் உட்கார்ந்து வருஷ கணக்கில் வேதத்தை ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கவங்களாம் எனக்கு அறிஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு அறியாமல் அவங்க நிறைய தடவிட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய தெரியுது, ஆனால் உண்மையாக விளங்க மாட்டேங்குது. படித்து 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 ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது. ஏன்னா சில நேரத்தில் ஆவியானவருடைய கிரியை அவர்களுக்குள்ளாக இல்லை. தங்களுடைய சொந்த அறிவினாலே, ஆற்றலினாலே, தங்களுடைய மூளை அறிவினாலே இதை புரிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறார்கள். அது புரிந்து கொள்ள முடியாது. அதைத்தான் சொல்லுகிறது. கண்கள் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்துக்கு அது புலப்படவும் இல்லை. ஆனால் நமக்கோ யாருக்கு? ரட்சிக்கப்பட்டு ஆவியானவர் உள்ளே வாசம் பண்ணுகிறாரே, அப்படிப்பட்ட விசுவாசிகளுக்கு, நமக்கு, சத்தியத்தை கேட்கிறவர்களுக்கு, சத்தியத்தை அறியக்கூடிய வாஞ்சையுடையவர்களுக்கு, மனம் திறந்து கொடுக்கிறவர்களுக்கு, ஆவியானவருடைய கிரியை அனுமதிக்கிறவர்களுக்கு, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினால். ஆவியானவர் போதிக்கிறது மட்டுமல்ல, அதை என்ன பண்ணுகிறார்? வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய ஆவியானவர் காரியங்களை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நல்ல கவனிங்க. 11ஆம் வசனம். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? மனுஷன் அவன் நினைக்கிறான் தான் பெரிய ஆளு, எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சிருக்கிறோன்னு. வேதம் சொல்லுது மனுஷன் தன்னையே புரிந்து கொள்ள முடியலன்னு. அதுதான் அங்க சொல்லுது. மனுஷனுக்குரிய காரியங்களை மனுஷனுள் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் அறிவான்? இன்றைக்கு பாருங்க, யூனிவர்சிட்டியிலையும் மற்ற மனோ தத்துவம் படிக்கிறவர்களிடத்தில் பார்த்தீர்கள் என்றால், மனுஷன் ஆவியா இருக்கிறான்றதே ஒத்துக்க மாட்டார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? மனுஷன் வெறும் மனது, மூளை அறிவு இருக்குது, அவனுக்கு சரீரம் ஒன்று இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த மூளை அறிவையும் சரீரத்தையும் வைத்து தங்களை தாங்களே புரிந்து கொள்ள முயற்சி எடுக்கிறார்கள். மனோ தத்துவம் எல்லாம் அதுதான். மனுஷன் எப்படிப்பட்டவன் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக வெகுபாடுபடுகிறார்கள். எல்லாம் ஆராய்ஞ்சிட்டு கடைசியில் தாங்க ஏதோ பெரிய ஆட்கள், தாங்கள் ஏதோ பெரிய ஆற்றல் படைத்தவர்கள், பெரியவர்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். மனுஷன் தன்னைத்தானே புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறான். புரிந்து கொண்டதாக எண்ணிக்கொண்டிருக்கிறான், தன்னையை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது மனுஷன் தன்னைத்தானே புரிந்து கொள்ள முடியாது. எப்ப புரிந்து கொள்ள முடியும்? அவனுக்குள்ளாக இருக்கிற ஆவி, பரிசுத்த ஆவியானவரோடு தொடர்பு கொள்ளும் போது, அவனுடைய ஆவிக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் பண்ணும் போது அவன் தன்னைத்தானே புரிந்து கொள்ளுகிறான். அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒருவனுக்குள்ளாக இல்லை என்றால் அவன் தன்னைத்தானே புரிந்து கொள்ள முடியாது. அப்புறம் எப்படி கடவுளை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? தேவனை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? மனுஷன் தன்னைத்தானே புரிந்து கொள்ள ஆற்றல் இல்லாதவனாய் இருக்கிறான். தேவனை நிச்சயமாய் அவன் புரிந்து கொள்ளவே முடியாது. என்றைக்கு அவன் தன்னைத்தானே புரிந்து கொள்கிறான் என்றால், அவன் ரட்சிக்கப்பட்டு ஆவியானவர் அவனுக்குள்ளாக வந்து வாசம் பண்ணுகிற வேளையிலே, ஆவியானவருடைய கிரியை அவனுக்குள்ளாக நடக்கிற வேளையிலே அவன் தன்னைத்தானே புரிந்து கொள்கிறான். ரட்சிப்பின் செய்தியை நாம் கேட்கும் போது ஆவியானவர் நமக்குள்ளாக உள்ள கிரியை செய்கிறார். ஆவியானவர் கிரியை செய்கிறதுனாலே நான் ஒரு பாவி, நான் கர்த்தருக்கு முன்பாக தகுதியற்றவன் என்கிற காரியம் அவனுக்கு விளங்குகிறது. அப்பொழுது ரட்சிக்கப்படுகிறான். ஆவியானவர் உள்ளே வருகிறார். அப்பொழுது தான் கிறிஸ்துவுக்குள் என்னவா இருக்கிறான் என்பதை உண்மையாகவே அவனால் புரிந்து கொள்ள முடிகிறது.
அப்பொழுதுதான் தேவனையும் அவனால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த ஆவியானவர் அவனுடைய ஆவியில வாசம் பண்ணாவிட்டால் தேவனையும் புரிந்து கொள்ள முடியாது, அவன் தன்னையும் புரிந்து கொள்ள முடியாதவனாக இருக்கிறான். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? மனுஷனால மனுஷனை அறிந்து கொள்ள முடியவில்லை, அவனுடைய ஆவியினால தான் அவன் அறிந்து கொள்ள முடியும். வெறும் மூளை அறிவு சரீரத்தை கொண்டு அறிந்து கொள்ள முடியாது. ஆவியானவர் உள்ளே வாசம் பண்ணி அவனுடைய ஆவியிலே அவர் வாசம் பண்ணும் போதுதான் மனுஷன் உண்மையாகவே தன்னை அறிந்து கொள்ள முடியும். அப்படி போலவே, அதை போலவே, நல்லா கவனிங்க, தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். தேவனுடைய ஆவியானவர் தேவனுக்குரியவைகளை அறிந்து வைத்திருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய அறிவு, வேத வசனத்தை கேட்கிறோம், ஆனால் நம்முடைய இயற்கை பிரகாரமான அறிவினால் அதை புரிந்து கொள்வதில்லை. ஏதோ இயற்கை பிரகாரமான மூளை அறிவின் ஆற்றலினால் அதை விளங்கிக் கொள்கிறது கிடையாது. ஆவியானவர் நமக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டும். இயற்கை பிரகாரமான கண்களும் காதுகளும் இருதயமும் போதாது, மூளை அறிவும் போதாது தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்வதற்காக. தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்வதற்கு ஆவியானவருடைய உதவி தேவை. தேவனுடைய காரியங்களை ஆவியானவர் அறிந்து வைத்திருக்கிறார். ஆகையால் ஆவியானவர் கிரியை செய்யும் போது நாம் ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்கிறோம். தேவனுக்குரிய காரியங்களை ஒருவனும் அறிய மாட்டான் இந்த ஆவியானவர் இல்லை என்றால். இன்றைக்கு நாம் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கலாம், ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளாக கிரியை செய்து அவர் ஆவிக்குரிய காரியங்களை வெளிப்படுத்தாவிட்டால் நம்முடைய இயற்கை பிரகாரமான மூளை அறிவிலிருந்து அதை அறிந்து கொள்ளவே முடியாது. 12, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். நல்ல கவனிங்க, எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் நமக்கு கொடுக்கப்பட்டவைகளை நாம் அறியும்படிக்கு தேவன் விரும்புகிறார் என்று? எவ்வளோ நாட்களாக நாம் போதிக்கப்பட்டோம், அறிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது, கண்ணு தெரியாது, காது கேட்காது, இருதயம் போதாது, விளங்காது, நமக்கு ஒண்ணுமே பிரயோஜனம் கிடையாது. எத்தனை வருஷம் இருந்தாலும் கர்த்தருடைய வழிகளை நாம் புரிந்து கொள்ள முடியாது. அவருடைய வழிகள் மேலானவைகள், நம்முடைய வழிகளுக்கும் அவர் வழிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நாம் ஒன்றும் புரிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. அறிந்து கொள்ள முடியாதுன்னு சொன்ன பிறகு கர்த்தருடைய ஜனங்கள் தேவனுடைய வசனத்தை கேட்க வரமாட்டாங்க. அறிந்து கொள்ள முடியாதுன்னு அப்புறம் அறிந்து கொள்ள முடியாத பையன் தேடிட்டு இருப்பானேன்னு பேசாம விட்டுருவாங்க. ஆனா நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தை ஏன் உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியம். தேவனுடைய வார்த்தை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ளும்படியாக தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு போதிக்கிறவராயிருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டி அதனுடைய வெளிப்பாடை தருகிறவராய் இருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் நமக்கு ஆவிக்குரிய சத்தியங்களை வெளிப்படுத்துகிறார். நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு தான் தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். தேவன் உங்களிடத்திலிருந்து காரியங்களை மறைப்பது கிடையாது. ஆவிக்குரிய சத்தியங்கள் மறைத்து வைக்கப்பட்ட பொக்கிஷங்கள் கிடையாது. ஆவிக்குரிய சத்தியங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்காக திறந்து வைக்கப்பட்ட சத்தியங்கள். தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளும்படியாக ஆவியானவர் போதகராக அவர்களுக்கு அருளப்பட்டிருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள முடியும். எத்தனை பேர் சொல்றீங்க புரிந்து கொள்ள முடியும்னு? எல்லா கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள முடியும், தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்ள முடியும், என்னுடைய கண்களை ஆவியானவர் திறக்கிறார், என்னுடைய இருதயத்தையும் உள்ளத்தையும் ஆவியானவர் திறக்கிறார், எனக்கு ஆவிக்குரிய சத்தியங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, ஆவியானவர் அதை எனக்கு வெளிப்படுத்துகிறார், என்னால் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதை முதல்ல அறிந்து கொள்ளணும். நாம என்னால் அறிந்து கொள்ள முடியும். ஆவிக்குரிய சத்தியங்களை அறிந்து கொள்ள முடியுமா? முடியும். முடியாதுன்னு கிடையாது, அதை நம்பாதீர்கள். கண்டிப்பாக முடியும். ஆவியானவர் போதிக்கிறார், ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார், ஆவியானவர் காண்பிக்கிறார், உள்ளங்களை திறக்கிறார், கண்களை திறக்கிறார். ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். சொல்றாரு பாருங்க, நாங்க எப்படி போதிக்கிறோம்? மனுஷன் போதிக்கிற விதமா போதிக்கிறது இல்லை, மனுஷ ஆற்றலை நம்பி போதிக்கிறது இல்லை. ஆகையால் தான் போதிக்கிறவர்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டியதா இருக்குது, அதிகமாக கர்த்தரை நம்ப வேண்டியதா இருக்குது. நாம என்ன போதிக்க போகிறோன்ற அந்த சப்ஜெக்டை தெரிஞ்சாலும்
எவ்வளவுதான் சப்ஜெக்டை விளக்கி சொன்னாலும் ஜனங்களுக்கு விளங்க போகிறதில்ல. ஆவியானவர் அந்த பிரசங்கத்தின் மூலமாக, போதனையின் மூலமாக கிரியை செய்து ஜனங்களுடைய கண்களை திறந்து அவர்களுக்கு விளங்க செய்ய வேண்டும். ஏன்? நாம் மனுஷ ஞானத்தினால் போதிக்கிறதல்ல. மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை போதிக்கப்படும் போது அது ஆவிக்குரிய சத்தியமாய் இருக்கிறது. ஆவிக்குரிய சத்தியங்கள், ஆவியானவர் வெளிப்படுத்துகிறவைகள். ஆவியை பெற்ற ஒவ்வொருவரும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும், தேவனுடைய ஆவியை உடையவர்களாய் இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆவியானவரின் உதவியினாலே தேவனுடைய சத்தியங்களை அறிந்து கொள்ள முடியும். ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அது உண்மைதான் இல்லையா? எத்தனை முறை நம்ம ஆவிக்குரிய சத்தியத்தை பேசிட்டு இருப்போம். சாதாரண ஆள், ஆவிக்குரிய காரியங்களை விளங்காத ஆள், ரட்சிக்கப்படாத ஆள், ஆவியானவர் அவனுக்குள்ள இல்லை. அவன் என்ன நினைக்கிறான்? என்னையா அவனுக்கு பைத்தியமா அப்படின்னு தான் கேட்பான். அவனுக்கு விளங்கல. அவனுக்கு அது அவன் கண்ணு தான் தெரியல. அவனுக்கு காது கேட்கல, அவனுக்கு கண்ணு தெரியல, அவனுக்கு புரியல. நமக்கு புரிகிறது. அவன் நம்ம பைத்தியமாய் நினைக்கிறான். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். அதாவது ரட்சிக்கப்படாமல், சுவாபம் மாற்றப்படாமல், இயேசு அவனுக்குள்ளே வராமல், பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே வாசம் பண்ணாமல் இருக்கிறவன் ஆவிக்குரிய சத்தியங்களை அறிந்து கொள்ள முடியாது. அவனுக்கு அந்த ஆற்றல் கிடையாது. அவன் ஆவிக்குரிய சத்தியத்தை எடுத்து வச்சுக்கிட்டு புரட்டிக்கிட்டு அதையும் எதையும் பேசிட்டு தான் அவன்கிட்ட பேசி பிரயோஜனமே கிடையாது. அவனால் அதை புரிந்து கொள்ள முடியாது. அவனுக்காக ஜெபம் பண்ணலாம். ஆவியானவர் அவனுடைய கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்க வேண்டும். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனால் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. நமக்கு என்ன சிந்தை இருக்கிறது? கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது.